சவுத் ஏஜியோஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து 4 ரீசன்ஸ் வை யூ ஷுட் வாட்ச் லூசிஃபர் 2 எம்புரான். ஓகே, லூசிஃபர் 2 ஓட ட்ரெய்லர் வந்துச்சு அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான ட்ரெய்லர் நம்ம கூட ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அந்த ட்ரெய்லருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பயங்கரமா ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாவது தமிழ் மீடியாலே பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்ஸுக்கும் இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹைதராபாத்ல பிரஸ் மீட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்பேல போயிட்டு ஒரு பிரஸ் மீட், ஐமேக்ஸ்ல ட்ரெய்லர் லான்ச் பண்றான்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பண்றாங்க. அதாவது மாலிவுட்டோட லெவலே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். இந்த 4 ரீசன் என்ன ரீசன் எதுக்காக இந்த நீங்க படத்தை பார்க்கணும் அப்படின்னா 4th ரீசன். நம்ம பின்னாடில இருந்து வரலாம். 4th ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூசிஃபர் வந்து கேரளால வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அவ்வளோ ஹைப்பே கிடையாது. ஆக்சுவலி ஹைப் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஒரு மோகன்லால் படம் கண்டிப்பா வந்து கேரளா ஃபேன்ஸ் மத்தியில அவருக்குன்னு ஒரு தனி கூட்டம் இருக்குல்ல. ஸோ அவங்கலாம் வந்து ரொம்ப ஹைப்டா இருந்தாங்க. பட் ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆன அப்புறம் ரொம்ப ஒரு கிளாசிக்கான ஒரு எலிவேஷன் கொடுக்குற ஒரு மாஸ் படம் அப்படின்னு சொல்லி இது வந்து ரெஜிஸ்டர் ஆச்சு. அதுக்கப்புறமா நிறைய ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன். அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்லாம் தூக்கி சாப்பிட்டுச்சு. லூசிஃபரோட எண்ட்ல வந்து ஒரு 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 டெய்ல் எண்டிங் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து பார்ட் 2வும் பண்ணலாம். இல்லைனா வந்து இந்த மூவியோட நிப்பாட்டிக்கலாம் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அதோட சக்ஸஸை தொடர்ந்து எடுக்கப்பட்டது தான் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 2 பார்ட் 3. இது வந்து ஒரு ட்ரைலாஜி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 3 பார்ட் படம். பட் ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் நாங்கள் எடுத்து வச்சுட்டோம். இது நல்லா ஓடிச்சுன்னா செகண்ட் பார்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி டைரக்டர் பிருத்திவிராஜ் சொல்றாரு. அதனால செகண்ட் பார்ட் வந்து இது அதோட சக்ஸஸ்னால பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதோட ப்ரொடக்ஷன் வேல்யூ, அதாவது ஒரு மாலிவுட்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடி கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல படம் எடுத்துடலாம். இல்லை ஒரு 2 கோடி நீங்க செலவு பண்ணி ஒரு டெபியூ ஆர்டிஸ்ட்டை போட்டு கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து படம் எடுத்துடலாம். நான் தான் சொன்னேன். இந்த 4th ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட். அதாவது கண்டென்ட் வந்து கண்டென்ட்டும் இருக்கும், ஆனால் கமர்ஷியலும் இருக்கும். பட் இது வந்து எக்ஸ்பென்சிவ் கண்டென்ட் அப்படின்னு பிருத்திவிராஜ் சொல்லியிருக்காரு. கண்டென்ட் வந்து கொஞ்சம் கூட மாறாம அதே டைம்ல கமர்ஷியலையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல படமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. யூஸ்வலா நம்ம பாலிவுட்ல பார்க்குற பெரிய பெரிய படங்கள் வந்து வெறும் கமர்ஷியலுக்காக நிறைய பண்ணுவாங்க. இல்லைனா அது கதையே இருக்காது. தமிழ்ல கூட பார்த்தீங்கன்னா கமர்ஷியலுக்காக நிறைய இருக்கும், சில டைம்ஸ் கதை மிஸ் ஆயிடும். பட் ஆனால் இதுல வந்து ஸ்டிக் ஆன் டு தி சாலிட் பாயிண்ட் என்ன அப்படின்னா கண்டென்ட் வந்து இங்க முக்கியம். அது கமர்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட்டுக்கு வந்து ட்ரூவா இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால வந்து அது ஒரு ரீசன் இந்த படம் பார்க்கறதுக்கு. ஏன் அப்படின்னா யூஸ்வலா கண்டென்ட் படங்கள்லாம் சின்ன பட்ஜெட்ல நம்ம இந்த கேரளா தானே, கேரளா படங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். ஒரு கேமரா வச்சு எடுப்பாங்க, அதுக்கப்புறம் 2 கேரக்டர்ஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் வச்சு கண்டென்ட் கொஞ்சம் கூட மிஸ் ஆகக்கூடாது, ஆனாலும் கமர்ஷியல் வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு படமா தான் லூசிஃபர் இருக்கும். நம்பர் 3rd ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ அண்ட் மேக்கிங். இந்த மேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ எனக்கு தெரியுது பயங்கரமான ஒரு விஷுவல் அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது மாலிவுட் வந்து ஒரு சின்ன இண்டஸ்ட்ரிங்க, ரொம்ப ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி. அங்கே இருக்கிற டாப் ஆக்டர்ஸே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 crores 8 crores தான் வாங்குறாங்க. பட் ஆனால் மற்ற இண்டஸ்ட்ரீஸில் அப்படி கிடையாது. சேலரி வைஸும் சரி, மேக்கிங் வைஸும் காஸ்ட் ஆஃப் வைஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹையாக இருக்கும். ஆனால் ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அண்ட் இந்த முயற்சி வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய ஒரு ஆசை எல்லாருக்குமே அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் எஸ்பெஷலி மாலிவுட் வந்து என்ன அப்படின்னா அந்த கொலாபரேஷனுக்கு வந்து நம்ம பேர் போன இண்டஸ்ட்ரி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து மோகன்லால் வந்து திடீர்னு ஒரு ஆக்டரை கூப்பிட்டு ஒரு புது ஆக்டரை கூப்பிட்டு படம் பண்ணுவார். இல்லைன்னா மம்முட்டி சார் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ரொம்ப நார்மல் ஆக்டர் கூட போய் படம் பண்ணுவார். இந்த மாதிரி கொலாபரேஷன்லாம் அந்த அசால்ட்டாக நடக்கும். அண்ட் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்தி கொலாபரேஷன்ஸ்லாம் இருக்குது. டொவினோ தாமஸ் நடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் மஞ்சு வாரியர் இருக்காங்க. நிறைய ஒரு ஹெல்தி கொலாபரேஷன். அதனால இந்த மாலிவுட்டை வந்து நெக்ஸ்ட் ரேஞ்சுக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படமாக இருக்கிறதுக்கு, பயங்கர ஃபீஸ்டான ஒரு படமாக இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் நம்பர் 2 பிருத்திவிராஜ். அவர் வந்து 25 வருஷமா நடிச்சிட்டு இருக்காருங்க. அண்ட் அவர் பண்ண நிறைய ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா மொழிலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே இருப்பீங்க. மொழியாக இருக்கட்டும், சத்தம் போடாதவே இருக்கட்டும், இல்லை காவிய தலைவனில் அவர் பண்ண அந்த நெகட்டிவ் ஷேடாகவே இருக்கட்டும். அதனால பிருத்திவிராஜ் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்ல முடியும். ஆக்டிங்ல வந்து ஒரு ஆல்ரவுண்டர் தான். பட் அவருக்குள்ள ஒரு திறமையான டேரக்டர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி லூசிஃபர் மாதிரி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் டைரக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உடனே வந்து ஒரு ப்ரோ டாடி அப்படின்னு சொல்லி பயங்கர காமெடியான ஒரு படத்தை டைரக்ட் பண்றாரு. அவர்கிட்ட கேட்குறாங்க லூசிஃபர் பண்றது கஷ்டமா இல்லை ப்ரோ டாடி பண்றது கஷ்டமா கேட்கும்போது ப்ரோ டாடி பண்றது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா ஒரு கமர்ஷியல் படத்தை நீங்க வந்து கண்டென்ட் வச்சு எடுத்துடலாம். ஆனா எமோஷன்ஸு, காமெடி டைமிங்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருந்தார் பிருத்திவிராஜ். பிருத்திவிராஜோட டைரக்ஷனுக்காக இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். அண்ட் நம்பர் 1 எஸ் அவர் லாலேட்டன். த கம்ப்ளீட் ஆக்டர் மோகன்லால் அப்படின்னு சொல்லக்கூடிய லாலேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நேச்சுரல் ஆக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
அண்ட் அவரை வந்து ஒரு கமர்ஷியலாக வந்து பில்ட் பண்ணி கிளாஸியாக கொண்டு போகிறது வந்து பிருத்திவிராஜ் கையில் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம லூசிஃபர்லேயே பார்த்துட்டோம். எஸ்பெஷலி அந்த கேரக்டருக்கு 2 ஷேட் கொடுத்துருப்பாங்க. ஸ்டீஃபன் நெடும்பல்லியாகவும் இருப்பார், அதுக்கப்புறம் குரேஷி அபிராமாவும் இருப்பார். ஸோ இந்த 2 ஷேடை வந்து இந்த படத்தில் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் நமக்கு வந்து பார்க்கணும். அண்ட் மோகன்லாலோட ஆக்டிங் வந்து ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்ல முடியும். ஒவ்வொரு சீனும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் என்ன மேஜிக் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ 27 படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் தியேட்டர்ஸில் போய் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.